தமிழக முதலமைச்சர் அவர்கள் யோகா பயிற்சியாளர்களுக்கு 3 வருடங்களாக ஊதியத்தை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவது ஏற்புடையதல்ல என சங்கத்தின் பொதுச் செயலாளர் காசிநாத துரை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு பட்டயம் பெற்ற யோகா பயிற்சியாளர் சங்கம் சார்பில் யோகா பயிற்சியாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை குறித்து துறை அமைச்சரிடத்திலும் அதிகாரிகளிடத்திலும் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அவரைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் காசிநாதன் துரை அவர்கள் பேசும்போது, மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கு கடந்த ஆட்சிக் காலங்களில் தமிழகத்தில் உள்ள அரசு ஆரம்ப சித்தா நிலையங்கள் மற்றும் அரசு பள்ளிகளில் யோகா பயிற்சியாளராக 250 நபர்கள் ஆண் பெண் இருபாலர் தமிழ்நாடு முழுவதும் 2022 இருந்து பணியாற்றி வருகிறோம். மத்திய அரசு ஆணைப்படி தமிழ்நாடு ஆயுஷ் குழுமம் மூலமாக தமிழக அரசு ஆணைப்படி முதலில் 48 யோகா பயிற்சியாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இரண்டாவதாக 92 யோகா பயிற்சியாளர்களும், மூன்றாவதாக 110 யோகா பயிற்சியாளர்களை நியமித்தார்கள். இவர்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் ஆண்களுக்கு 8,000 ரூபாயும், பெண்களுக்கு 5,000 ரூபாயும் முதல் ஆண்டு வழங்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக சம்பளம் வழங்கப்படவில்லை. யோகா பயிற்சியாளர்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதி ரூபாய் 1,56,64,600 ரூபாய் வழங்கியும் இதுவரை வழங்கப்படவில்லை. எனவே தமிழக முதலமைச்சர் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு, எங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு 2 ஆண்டுகள் கடந்த ஆட்சியில் வழங்காமல் உள்ள நிலுவைத் தொகை சம்பளத்தை தமிழக முதல்வர் உடனடியாக வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மேலும் பல்வேறு மாநிலங்களில் ஆந்திரா, கர்நாடகா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள் யோகா பயிற்சியாளர்களுக்கு சம்பளத் தொகை வழங்கி வருகிறது. ஆனால் தமிழக அரசு 2 ஆண்டுகள் முடிந்து 3ஆம் ஆண்டு கடந்தும் இதுவரையில் சம்பள பாக்கியினை வழங்கவில்லை. எனவே தமிழக முதலமைச்சர் விரைந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். பத்திரிகை ஆசிரியர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு யோகா ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக இன்று தலைமைச் செயலகத்தில் சுகாதார அமைச்சரை சந்திக்க வந்துள்ளோம். எங்களுடைய கோரிக்கையை வெகு நாட்களாக கிடப்பில் உள்ளது. இந்த எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அமைச்சரை சந்திக்க வந்துள்ளோம். ஆனால் எங்களது நீண்டகால 2.5 வருடங்களாக ஆரம்ப சுகாதாரத்தில் வேலை பார்த்த சம்பள பாக்கியை உடனடியாக வழங்க வலியுறுத்தி செய்தியாளர்களை சந்திக்க வந்துள்ளோம். இது எதற்காக என்றால், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் யோகா பயிற்சியாளர்கள் நல்லபடியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதுக்கு விதிவிலக்காக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டில் உள்ள யோகா பயிற்சியாளர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்ட வேண்டும். இப்புள்ள முதலமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். எனவே தமிழகத்தில் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும், சுகாதாரத்துறை துறைகளிலும், விளையாட்டு துறைகளிலும் யோகா பயிற்சியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய தமிழ்நாடு யோகா சங்கத்தின் சார்பாக வேண்டுகோள் வைக்கின்றோம். இதற்கு முன்னதாக ஆரம்ப சுகாதாரத்துறையில் பணியமர்த்தப்பட்டுள்ள யோகா பயிற்சியாளர்களுக்கு 2.5 வருடங்களாக சம்பள நிலுவைத் தொகை வழங்காமல் உள்ளது. உடனடியாக சம்பள நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி கோரிக்கை மனு அளிக்க உள்ளோம். ஏனென்றால் மத்திய அரசு 1.5 கோடி ஒதுக்கியும் இங்கு உள்ள உயர் அதிகாரிகள் அதை வழங்காமல் காலந்தாழ்த்தி உள்ளார்கள் என்பதை உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களின் சார்பாக எங்களுக்கு விரைவாக நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி. மனு கொடுத்துள்ளோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக நடைபெறவில்லை. மனுவை வாங்கி வைத்து கொண்டு எங்களுக்கு சரியான பதில் கொடுக்கவில்லை. உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு எங்களுடைய கோரிக்கை மனுவை விரைவாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் ஆவலாக உள்ளோம். இதற்கு முன்னதாக இப்போது வந்துள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களையும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் நேரடியாக சென்று கோரிக்கை மனு கொடுத்துள்ளோம். அது கனிவோடு பெற்றுக்கொண்டு உங்களுடைய கோரிக்கையை விரைவாக நிறைவேற்ற எங்களுடைய அமைச்சர் அவரை சந்தித்து உங்களுடைய கோரிக்கையை விரைவாக நிறைவேற்ற இந்த ஆட்சி முற்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். இதுவரைக்கும் எங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய ஐயமாதிரியில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.